ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 14 தேதி. ஸோ புதன்கிழமை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நெட்ஒர்க் ரொம்ப இதாக இருக்குது, டவுனாக இருக்க மாதிரி இருக்குது. 1 செகண்ட். ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ கால் சைடும் செல் பண்ணியிருக்காங்க, புட் சைடும் செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு கேப் டவுன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாரி ஒரு அப் ட்ரெண்ட் லைட்டாக போகும் பாருங்கள், போயிட்டு டவுன் வரலாம். ஏன்னா செல் தான் அதிகம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், கால் சைடு தான், அதாவது அதிகம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு டவுன் ட்ரெண்டு தான் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இடத்துக்குள்ளே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். என்னோடய இது அப்படி தான். ஸோ ஒரு கேப் டவுன் வந்து இதுக்குள்ளே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா? ஓப்பன் ஆனாலும் இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை ஒருவேளை இங்கேயே கேப் அப்லேயே ஓப்பன் ஆகுதுனாலும் என்ன ஆகும்னா சடனாக கீழே வந்துடலாம். கண்டினியூ பண்ணிடலாம் நேற்றைய மாரியே. ஓகேங்களா? நேற்றைய மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள். ஸோ அப்படியே டவுன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 3 minutes வச்சுப்போம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாருங்கள், ஃபுல்லாக ஒரு டவுன், அப்புறம் ஒரு அப் டவுன், அப் டவுன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்கும், ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கலாம். அதாவது எப்படி கொடுக்கலாம், மேக்ஸிமம் கேப் டவுன்லேருந்து ஒரு அப் கொடுக்கலாம், இல்லை கேப் அப்லேருந்து அப் கொடுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்ப்போம், மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சைடுவேஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு இன்றைக்கி பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாருங்கள், சைடுவேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? பார்ப்போம், என்னென்னு ஓப்பன் ஆகட்டும். மணி 9 கூட இன்னும் ஆகலை, பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆக போது சொன்ன மாதிரி கேப் டவுன் தான். பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நாள் போணுச்சுன்னா நீங்களே கற்றுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் 160 ரேஞ்ச். ஓகேங்களா? போனால் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இது அப் ட்ரெண்ட் போகுது. ஸோ இதில் 180. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்லாம் தாண்டாமல் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, அதை தான் நம்ம பண்ணணும். இதுக்குன்னு ரூல்னால் நீங்கள் உடனே எங்கேயாவது இருக்கா என்னான்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு நான் வச்சுருக்கேன், சரிங்களா? என்னோடய ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வச்சுருக்கேன். அந்த ரூல் இப்படி இருந்தால் தான் நான் எடுப்பேன்னு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றே வேறு மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓகே, 75, 76, 78 பார்த்துக்கோங்க. 80 போக போகிறான். ஸோ 80 போனான்னா எனக்கு தேவை ஒரு 5 பாயிண்ட்ஸ். ஸோ எங்கே இருந்து எங்கே வரைக்கும் ஓகே வந்தாச்சு என்ட்ரி. எனக்கு தேவை ஒரு 5 பாயிண்ட்ஸ். நான் ஒரு
190 வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, 187 வரைக்கும் போயிட்டான். ஸோ எனக்கு தேவை அந்த 5 பாயிண்ட்ஸே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஆனால் இதில் 190ங்கிறதும் போகும், போகாமல் இருக்காது பாருங்கள். நம்ம அப்புறம் சொல்லி ஓரளவுக்கு ஒர்க் ஆகலைன்னா என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ நம்ம இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி லைவில் ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன? ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ 190ங்கிற ரேஞ்ச் போகணும். ஓகே, போயிட்டான் 190 வந்தாச்சு. 192. ஓகே, டார்கெட் ஹிட். ஓகே, முடிஞ்சிருச்சா? ஸோ 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சாச்சு ட்ரேட். ஓகேங்களா, ஸோ இதுமாரி நம்ம கிளாஸ்லேயும் இந்த அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா, சொல்கிறதும் இந்த அளவுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நான் எப்படி எடுக்கிறேன் என்ன எல்லாத்தையுமே சொல்லுவோம். சரிங்களா, இது இண்டிகேட்டர் பேஸ் பண்ணிலாம் இல்லை, இது கேண்டில் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அங்கே பாருங்கள், போயிட்டு அந்த லெவல் போயிட்டு டவுன் கொடுக்குறான். ஸோ வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க, அது திருப்பியும் வாங்கியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை, சைடு வேஸ் இன்னுமே போயிடும். ஸோ இந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. ஸோ அகைன் இதில் புட் சைடுனா இது தான். மறுபடியும் இதுன்னா 190க்கு மேலே போனால் தான் இது. ஓகேங்களா, ஸோ இது எங்கே போனால் என்னங்க, நமக்கு ட்ரேடே முடிஞ்சிருச்சிங்க. ஒரு 10 பாயிண்ட் மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது ஒரு 5 தான். அந்த 5 பாயிண்ட் கிடச்சிட்டாலே போதுமானது தான். ஓகேங்களா, நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம ஆசையை நம்மளை கொண்டு போய் லாஸில் நிறையா விட்டுடும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கம்மியான இதில் எடுக்கிறதே ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அதேமாரி நிறையா கற்றுக்கிட்டு எடுங்க. சரிங்களா, கற்றுக்காமல் உள்ளே வராதிங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம என்ன வேணாலும் இந்தமாரி பேப்பர் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது ரியல் மணி போடும்போது அவங்களோட சைக்காலஜி நிறையா மாறும், நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதை கான்ஃபிடெண்ட்டாக ஓகே சரி இது இவருக்கு நான் இதனால் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வரும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே உள்ளே வரணும்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா, எந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சாலும் உங்கள் மனசு தான். ஓகேங்களா, நீங்கள் எப்படி அந்த இடத்துல இது பண்ணுறீங்க, ஓகேங்களா, நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறீங்கிறது தான் விஷயமே. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இது 120ங்கிறதெல்லாம் போங்க. நான் சொன்னது ஓரளவுக்கு லைட்டாக மேலே போயிட்டு டவுன் வரலாம். சரிங்களா, அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கேப் டவுன் தான் சொன்ன மாரியே. அதேமாரி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரிங்களா, கேப் டவுன் கேப் அப்லாம் சொல்கிறதெல்லாம் இந்தமாரி லைவில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இதுதானா, இந்த இடத்துல போகுமா, அது கன்ஃபார்மாக வெயிட் பண்ணலாமா வேணாமா, சரி இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும் பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு 166 வரைக்கும் வந்துட்டான் கீழே. 190 போனவன் 166 கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டான். ஸோ இந்தமாரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு லிமிட்டடாக ஒரு குறிப்பிட்ட நாளை தான், அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ பாருங்கள், மறுபடியும் 190லாம் போனால் மறுபடியும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது போகலாம். ஆனால் அந்தளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு புட் சைடு தான் தெரியுது. ஓகேங்களா, புட் சைடு தான் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கக்கூடாது, வேணால் பாருங்கள். நான் இன்னும் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, கற்றுக்காமல் வராதிங்க. சரிங்களா, நான் ஃப்ரீயாலாம் சொல்லி தரலைங்க, அதையும் ஓப்பனாக சொல்லிட்டேன். சரிங்களா, எனக்கான வேல்யூ ஒன்று இருக்குது. நான் இதில் சொல்கிறதுக்கு இதுக்கு பல நாள் உழைப்பு இருக்குது. சரிங்களா, உங்களை நான் எடுக்க வைப்பேன்.
ஸோ நான் இதில் இருக்கிற மாரி பண்ணுறேன்னா அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. பாருங்கள், போக ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். மறுபடியும் 190க்கு மேலே போகும்போது மறுபடியும் அந்த 200. ஓகே, இது எடுக்கக்கூடாது இந்த நேரத்துலலாம். சும்மா சொல்கிறேன், அந்த மாதிரி போகலாம்ங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்தமாரி வாய்ப்புகள்லாம் வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு அழகாக ட்ரேடை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுமாரிலாம் கிடைக்குங்க மார்க்கெட்டில், நிறைய டைம் இதுமாரிலாம் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அதெல்லாம் விஷயம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கான். ஸோ இருக்கட்டும், நல்லது தான். ஓகே, பார்ப்போம். எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சில பேர் கொஞ்சம் கேட்டதுனால அதை சொல்லிட்டேன். சரிங்களா? யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு. என்னை விட எல்லாருக்குமே திறமை அதிகங்க. எனக்கு இன்னும் அதிகம், நான் இன்னும் கற்றுக்கணும் தான் நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் சொல்லித்தரேன். சரிங்களா? எனக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தது தானே நானும் சொல்கிறேன். என்ன, நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ண நிறையா, அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. என்னையை தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சதை இதில் வந்து இந்தளவுக்கு பண்ணுற மாதிரி ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன். ஏன்னா என்னைய ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால் அந்தமாரி சரி ஏன் இந்தமாரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. நான் வந்து கோபமாக எதுவும் சொல்ல கிடையாது. உண்மையாலுமே இருந்தால் சொல்லுங்கள். சரிங்களா? நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இருக்கிறாங்களா இல்லையான்னு. நான் சில பேரோட வீடியோஸ் தான் பார்ப்பேன், சில பேர்து பார்க்க மாட்டேன். அதுக்காக மற்றவங்களோட பார்த்துட்டு தான் பண்ணுறியா அப்படிலாம் இல்லை. எனக்குன்னு தனி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்கேன். சரிங்களா? அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் எனக்குன்னு தனி ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்கேன், அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்போ, 16ஆம் தேதி தான். ஓகே, பார்க்கலாம். சரி.